சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக நெய் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மைசூர் பாக்கை நம்ம 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நெய் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு, அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1.5 கப் உருக்குன நெய். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவை வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. கடலை மாவு நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடலை மாவை சளிச்சு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம சல்லடையை வச்சு நம்ம வறுத்துட்டு வந்த மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. மாவை சளிச்சு எடுத்தாச்சு. நம்ம இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு தான் கடலை மாவு எடுத்திருந்தோம். அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு உருக்குன நெய்யை நம்ம இந்த கடலை மாவு கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மீதி உள்ள 1/2 கப் நெய்யை நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணும்போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கடலை மாவையும் நெய்யையும் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதே கப்புக்கு தான் 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்திருந்தோம். அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போது ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம பாகோட பதம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. நமக்கு இந்த பதம் தான் தேவை. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கையெடுக்காமல் கலந்து விடுங்க. இந்த மைசூர் பாகு பண்ணுறதுக்கு இந்த பாகு பதம் தான் ரொம்ப முக்கியம். பாகு ஒரு கம்பி பதத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா மைசூர் பாகு சாஃப்டாக வராது, கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை உள்ளே சேர்த்துருங்க. இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு அடி கனமான பாத்திரம் இல்லைனா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நல்லா கிடைக்கும். 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போது நம்ம ஊற்றின கடலை மாவு கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி வச்சுருக்கிற 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யை ஊற்ற மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். எப்போது மாவு நெய்யை அப்சர்வ் பண்ணலையோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மீதி இருக்கிற நெய்யையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ட்ரெடிஷ்னலான மைசூர் பாக் பண்ணுறதுக்கு தான் டைம் நிறைய ஆகும். இந்த மாதிரி சாஃப்ட் மைசூர் பாக் பண்ணுறது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த நடுவுலலாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓரங்களில் நெய் பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கையில் கொஞ்சமாக மைசூர் பாகு எடுத்து இந்த மாதிரி உருட்டினா உருண்டு வரணும். இந்த மாதிரி உருண்டு வந்துருச்சு அப்படின்னாலே மைசூர் பாகோட கரெக்டான பதம் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைசூர் பாகை உள்ளே சேர்த்துடலாம். சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. பாருங்கள், அப்படி பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குங்க. சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே தடவும் போதே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது நல்லா சூடு ஆறட்டும். ஆறினப்புறமா நம்ம பீஸ் போடலாம். ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மைசூர் பாகு நல்லா ஆறிச்சு. இப்போ நம்ம இந்த ஓரங்களில்
நம்ம வெட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி தட்டினாலே மைசூர் பாகு அழகாக ரெடியாகி வந்துடும். இப்போது நம்ம பீஸ் போட்டுடலாம். அப்படியே கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பீஸ் போட்டாச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சாஃப்டாக நம்ம மைசூர் பாகு ரெடி ஆகியிருக்கு. உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த மைசூர் பாகு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் வாயில் வைத்த உடனேயே ஸ்மூத்தாக கரையக்கூடிய இந்த நெய் மைசூர் பாகு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.